அனைவருக்கும் வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் கடன் ஏழ்மை நீங்கி அரசனை போல் வாழ போகும் மேசராசி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவான் வக்ரம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதன், சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும், செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் ராகுவோடு இணைந்து வக்ரம் பெற்று சனி தற்போது வக்ர நிவர்த்தியாகிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி லாபாதிபதி பலம் பெறும் இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராததை காட்டிலும் கூடுதல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் துணிந்து எடுத்த முடிவு ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்க. நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அதே போல வேலை நிமித்தமாகவோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாகவோ அந்நிய தேசத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவான், ராகு ஆகிய இருவரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது மேசராசினியர்களான உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. குடும்ப செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்தால் நிச்சயமாக எதிர்காலத்திற்கு சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள முடியுங்க. பூர்வ புண்ணிய ராசியில் கேது சஞ்சரிப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே மட்டும் இல்லாம குரு பகவானும் வக்ரகதியில் சென்றாலும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு அவை எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய் அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் திருமண முயற்சிகளை பாதிக்காது. ஏனால் வக்ர அதிசாரங்கள் குரு பகவானை எந்த விதத்திலும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று கூட சொல்லலாங்க. அந்த அளவிற்கு பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க. அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது அவசியங்க. அதே போல தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது ஆகியவற்றையும் தவிர்த்து கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க. குடும்பத்தில் பொருளாதார நிலை உயர இருப்பதே மிக பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக ஏழ்மை நிலையில் இருந்தவர்களுக்கு இனி அரசனாக கூடிய அளவிற்கு வருமானம் நிறைந்து கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உத்தியோகக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பது மேலதிகாரிகளின் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவை எடுத்துக்காட்டுதுங்க. இதன் காரணமாக தற்போது உங்களுக்கு காரணமே இல்லாமல் பல வருடங்களாக ஏன் மாதங்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம் அல்லது துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். வெளிநாடு
சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தினரை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை பற்றி யாரிடமும் எதற்காகவும் குறை கூற வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது. ஏனென்றால் அவர்கள் நிர்வாகத்தினரிடமும் மேலதிகாரிகளிடம் நற்பெயர் வாங்குவதற்காக உங்களை பற்றி அவதூறு பரப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை உயர்த்தி கொள்ள சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கிறது என்பது கிரகநிலைகள் உறுதி செய்துங்க. புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிய துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாம், லாபகரமாகவே இருக்கும் என்பது கிரகநிலைகள் உறுதி செய்து. ஆனா இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. குறிப்பா பங்குச்சந்தை சம்பந்தமான முதலீடுகள்ல அதிக கவனம் இருப்பது நல்லது. அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் தாங்க இருக்குது. புதனும் இத்துறையில் அதிகாரம் உள்ளதுங்க. இவ்விரு கிரகங்களுமே கலைத்துறையினருக்கு அனுகூலமாக வலம் வருவதால் புதிய வாய்ப்புகள் வருமானமும் நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரை அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் இதர கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. ஆதரவும் மக்கள் மத்தியில் பெருக இருக்கு. இதனால் நிர்வாகத்தினர், அதாவது அரசியல் சம்பந்தமான மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு பொறுப்பையோ அல்லது பதவியையோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லதுங்க. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு உதவிகரமாக வலம் வருவதால் ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த முயற்சிகளுக்கு ஸ்காலர்ஷிப் மற்றும் இதர உதவிகள் தானாக நீங்கள் எதிர்பாராதமலே கிடைக்க இருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பயிர்கள் நல்ல செழித்து வளர இருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நவீன விவசாய வசதிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அளவோடு பல மழை பெய்யும். வயல் பணிகளுக்கு நவீன உபகரணங்கள் கிட்டுங்க. அதே போல் வயல் பணிகள் கடின உழைப்பு இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு லாபமும் கிடைக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த இருக்கீங்க. பணம் கைகளில் புரளும் பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம், அவர்களுடைய கல்வி அல்லது வேலை சம்பந்தமான முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருந்து அவர்களுக்கு ஒரு துணையாக இருந்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க. இதில் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடன் சேர்ந்தவர்களுக்கும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் அதிக உஷ்ணத்தினால் உடலில் அசதியும் சோர்வும் இருக்குங்க. இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு இதமானதாக இருக்குங்க. அடிப்படை விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்களின் நன்மைகளுக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்களின் பிரத்யேக முக்கியத்துவம் கொண்டிருக்கிறவர் சுக்கிரன் தாங்க. அவருக்கு அடுத்தபடியாக குரு பகவானை கூறுகிறது. இந்த ஜோதிட கலை இவர்களில் சுக்கிரன் பூரண சுபபலம் பெற்று திகழ்கிறார். குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை தருங்க. வேலைக்கு முயற்சித்துவர் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. கருவுற்று இருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் நிச்சயம் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். கூடுமானவரை அதிக அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகள் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.